தேனி மாவட்டம் கம்பத்துல வீட்டுக்கு வெளியில பாம்பை பார்த்தோம்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட கம்பம் குழு கிளம்பி போனாங்க. அங்க போய் பார்த்தா ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறம் புதுசா நிலத்தை காளிமணியிடமா மாத்தி இருந்தாங்க. சுத்தி ஒரு வீடு கூட இல்லைங்க. அங்க இவர் மட்டும்தான் வீடு கட்டி குடியிருந்தாரு. அவர்கிட்ட போய் சரி பாம்பை எங்க பாத்தீங்க, எங்க இருக்குன்னு கேட்டோம். அதுக்கு அவரு பாம்பு புத்துக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னாருங்க. பாம்பு புத்துக்குள்ளதான் போகும், வேற எங்க போகும்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அதுக்கு அவரு நம்மளை விடாம வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, அவங்க அந்த பாம்பை பார்த்துட்டாங்க, இப்ப நீங்க அதை புடிச்சிட்டு போகலன்னா இரவு தூங்க மாட்டாங்க, வெளியே வரும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நம்மள ரொம்பவே வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு வேற வழி இல்லைங்க. உடனே நம்ம வீரர்கள் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புத்துக்குள்ள ஊத்த ஆரம்பிச்சாங்க. நாங்களும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம். பாம்பு வெளியே வரவே இல்லைங்க. மறுபடியும் ஒரு லிட்டர் பெட்ரோலை வாங்கிட்டு வந்து புத்தோல ஒவ்வொரு ஓட்டக்குள்ளையும் ஊத்த கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பாம்பு லேசா தலையை எட்டி பார்த்துச்சுங்க. ஏற்கனவே தயாரா இருந்த நம்ம வீரர்கள் அதை அப்படியே பிடிச்சு மேல தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு பையில போட்டு கட்டி வனத்துறையில விட்டு வந்தாச்சுங்க. நம்ம காணொலியை பார்த்த ஒருத்தர், ஏன் இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு பாதுகாப்பு உடை தலைக்கவசம் அணிஞ்சு வரீங்க, அது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருந்தாரு. நம்ம துறையில நாம எந்த ஒரு விபத்துக்களுக்கு போனாலும், அது பாம்பு பிடிக்கிறதா இருக்கட்டும், தீ இணைக்கிறதா இருக்கட்டும், இல்ல மாடு தூக்குறதா இருக்கட்டும், எதுனாலும் கண்டிப்பா பாதுகாப்பு உடை அணியணுங்கிறது கட்டாயம், மேலிட உத்தரவும் கொடுங்க.